போகர் பெருமை ஒரு ஒரு கேள்வியாக கேட்டார். அதில் வந்து நான் 4 புக்கு படித்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்டில் உயிரை விட்டு படித்தேன். நான் வாரம் எங்கள் வாத்தியார்ட்ட கேள்வி வைப்பேன். அவர் வந்து வெரி சாரி, என்னால் இது நடத்துறதுக்கே டைம் பத்தலை, நான் இந்த கேள்விகள்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுடைய வினாவை சொல்ல மாட்டேன், என் வேலை புஸ்தகத்தில் இருக்கிறத சொல்லி தரலாம் பாரு. நான் அதை ஆமான்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஆனாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். பதில் சொல்லாட்டி மேலே இப்படி ஒரு கேள்வி இந்த உலகத்தில் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வாத்தியார்ட்டே கேட்பேன். அதெல்லாம் போகிற காப்பி அடிச்சது தான், சொந்த பதில் நான் சொல்ல கிடையாது. அந்த மாதிரி அந்த அந்த சைவ சித்தாந்தத்தை தரவாக படிக்கும்போது தான் ஐயா வந்து கேட்டார். அப்போ ஐயா வந்து எங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். மாயை என்றால் என்ன? மாயை அறியாமல் என்றும் வேறுபட்டதா? மாயை தோற்ற மாற்றங்களுக்கு ஆட்படுமா? மாயையின் கூறுகளில் புலப்படுவதும் புலப்படாததும் எது? அவை எளிதில் புலப்பட்டால் விளைவு என்னன்னார். தினமும் நமக்கு மாயை ஒன்றும் தெரியாது, கூரை எங்கே கண்டுபிடிக்கிறது, முழுசாக இருந்தாலே தெரியல, கூரை எங்கே தேடுறது. சரி, சைவத்தை இந்த ஆசிரியர் பேராசிரியர்கள் எல்லாம் மாயையின் கூறுகள்னு கேட்டோன்னே அவங்களாம் சிரித்தாங்க. என்னப்பா மாயை கூறு? மாயை என்பது முழு பொருள், அது செயல்படும்போது குன்றிமணி மாற அஷ்டமாயை சுத்தமாயின்னு அவங்க ஏதோ அவங்க கருத்தை சொல்கிறாங்க.